ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்தவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார். இங்கு தலைமுறைகளும் வம்சங்களும் மாறினாலும் தேவனும் ஜெபமும் மாறவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஜெபத்தை நீங்கள் எளிதாக நினைக்க கூடாது. அவ்வளவு அசாதாரணமான ஜெபத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஜெபம் என்பது 5 அல்லது 10 நிமிடத்தில் ஜெபிக்கும் நிகழ்ச்சி என்று நினைக்க கூடாது. ஜெபம் வானத்தின் உயரத்தையும் கடலின் அகலத்தையும் விட பெரியது. ஜெபத்தை குறித்து அதிகம் படிப்பதை விட ஜெபிக்கும் போது அதை குறித்து அதிகம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் ஸ்நானகன் தன் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான் என்பதை அவனை குறித்த புகழ்ச்சியாய் இருந்தது. ஆண்டவராகிய இயேசுவும் தம் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எனவே சீடர்கள் ஊழியம் செய்த நாட்களில் சபையாரை ஜெபிக்கும் மக்களாய் மாற்றினார்கள். ஆதி சபையில் ஜெபம் மிகுந்திருந்தபடியால் அரசாங்கமும் அதிகாரிகளும் அவர்களுக்கு அஞ்சி நடுங்கினார்கள்.